நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேரூராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 15 நாட்களாக எந்த வீட்டிற்கும் குடிநீர் வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. மாதம் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தியும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் கேன் குடிநீர் வாங்கி சமாளித்து வரும் பொதுமக்கள் குடிநீர் பஞ்சத்தை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாசம் 2800 ரூபாய்க்கு நாங்க தண்ணி எடுத்து செலவழிக்கிறோம். ஆனால் இந்த பேரூராட்சியில போய் கிளர்க்கிட்ட போய் கேட்டா கிளர்க்கு ஈஓ பாருங்க, ஈஓட்ட போய் கேட்டோன்னா ஊர் தலைவர்கிட்ட போய் கேளுங்க, இப்படி மாத்தி மாத்தி அலக்களிக்கிறாங்க. இந்த திசைல மக்களுக்கு ஒரு நல்ல காலம் என்னைக்கு பிறகுன்னே தெரிய மாட்டேங்குது. 10 நாளைக்கு 15 தண்ணி வருது. நாங்கள் ஆத்தின எடுக்க நாங்கள் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி போட்டுருக்கு. வீட்டில் பொம்பளை எல்லாம் பிடிச்சி அனுப்பி கிடக்குறாங்க. வேலை வழி போக முடியல. எப்படி தண்ணி நாங்கள் 2 நாளைக்கு தண்ணி வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். கேன் தண்ணி எடுக்கணும், கேன் தண்ணி 40 ரூபாங்க. 3 நாளைக்கு கேன் தண்ணி வாங்க முடியுமா? நாங்கள் 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.